Hello friends, welcome to my channel ChettinadTamilFood. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. ஸோ பச்சரிசி இருந்தால் போதும், நம்ம இதை சீக்கிரமே செஞ்சிடலாம். பச்சரிசி உப்புமா எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி உப்புமா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கடுகு உளுந்து ஜாஸ்தியாக போட்டால் மட்டுமே இந்த உப்புமா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து போடுறேன். சீக்கிரமாக உளுந்து பொரியணும் அப்படின்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே நல்லா இது பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 குண்டு, அதாவது குண்டு மிளகா சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மிளகா கிள்ளி இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா பொரியணுங்க. இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தேவையான அளவு பச்சரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சரிசி ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க. ஸோ நம்ம செய்யும்போது அப்படியே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த எண்ணெயில் இந்த பச்சரிசி நல்லா பொரியணும். ஸோ அப்போ தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய உலக்கில் ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம எப்பயும் சாதத்துக்கு ஆட் பண்ணுவோம்ல குக்கரில் வைக்கும்போது, ஸோ அந்த அளவு தான். ஸோ நீங்கள் எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதை பார்த்து தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அரிசி அடியில் ஒட்டியிருக்கும். ஸோ நம்ம இந்த கிளறி விட்டால் அந்த அரிசி எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை விசில் போட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம குக்கரை போட்டு மேலே விசில் வைக்க வேண்டியதான். ஸோ வச்சுட்டு உங்களுக்கு நல்ல பொழுன்னு வேணும் அப்படின்னா உங்களோட குக்கரில் கணக்கு உங்களுக்கு தாங்க தெரியும். ஸோ என்னோடய குக்கரில் பார்த்தீங்கன்னா 4 விசில் வச்சேன் அப்படின்னா அது கரெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ நான் 4 விசில் வச்சேன். உங்கள் குக்கரில் எந்த மாதிரி அளவு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நம்மளுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வீட்லேயே இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த உப்புமா செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்க சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, ஸோ இந்த மாதிரி சட்னி வகைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் செய்ய டைம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு சக்கரை தொட்டுட்டு கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நம்ம சுகரும் தொட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் தொட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.